நாளைக்கு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எழுதிருவீங்க. ஹாலுக்கு வந்து 8:30 முன்னாலே பிளான் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி போயிருங்க. ஏன்னா டிராஃபிக் ப்ராப்ளம் எது வேணால் வரலாம். எக்ஸாம் வந்து எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் நீட்டாக பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் படித்த கொஷின் நல்லா தான் வரப்போகுது. அதனால் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் சாப்பிடாமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போகிறீங்க. நீங்கள் உங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காகவாச்சும் சாப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா கொஞ்சமாச்சு சாப்பிட்டுட்டு போனால் தான் நம்ம பிரெயினும் கொஞ்சம் பவராக இருக்குது, எனர்ஜியாக இருக்குது, கொஞ்சம் ஒர்க் எல்லா சமயம் டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போட முடியுங்க. அதே போல் தமிழை படிக்கும்போது கொஸ்டினை 1 டைமுக்கு 2 டைம் கொஸ்டினை வாசிச்சு பாருங்க. எதிர் சொல் கேட்டிருக்கிறாங்களா, பொருள் கேட்டிருக்கிறாங்களா தெளிவாக பார்த்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினையுமே கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. பிரித்தலை சேர்த்தல்களை இந்த ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இந்த எதிர் சொல், பொருந்தாத இணை, கரெக்டான இணையான்னு சொல்லி அதையெல்லாம் 1 டைமுக்கு 2 டைம் கொஸ்டினை வாசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜிகே படிக்கும்போது அப்படித்தாங்க. ஜிகேல வந்து கொஸ்டின் வந்து சரியான கூற்றா தவறான கூற்றா அதையெல்லாம் செக் பண்ணிட்டு கொஸ்டினை அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம இந்த கொஸ்டினுக்கு எது ஆப்ஷன் பார்த்தோன்னே இதுதான் கரெக்டுன்னு சொல்லி ஆன்சர் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே தவறான இணை கேட்டிருப்பாங்க. அதனால் கொஸ்டினை 1 டைமுக்கு 2 டைம் தயவு செஞ்சு செக் பண்ணி போடுங்க. மேக்ஸை பொறுத்தளவு கொஸ்டினில் 1 டைமுக்கு 2 டைம் வாசித்து பின்னால் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதே நம்பர் போட்டுக்கிறோமான்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க கண்டிப்பாக. ஏன்னா மேக்ஸை பொறுத்தளவு நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டேங்க. அதனால் ஒவ்வொரு மார்க்கையும் தயவு செஞ்சு நிதானமாக கொஷினை ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் ஒவ்வொரு கொஷினையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணினாவே நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குதுங்க. அதனால் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் நல்லா பண்ணிட்டு வருவீங்கன்னு சொல்லி நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். நம்பிக்கை காப்பாற்றிடுங்க.